curly hair மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து பேரபின் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதில் வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சோ இல்லை வந்து ஒரு டீடாங்கிள் கோம் வச்சோ அங்கேயே டீடாங்கிள் பண்ணுங்க. டீடாங்கிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இருக்கு. அது என்னன்னா ஸ்குவிஷ் கண்டிஷன் மெத்தட். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கேர்லி ஹேர் வந்து நல்ல மாய்ஸ்சரைடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரிஸ்ஸை வந்து அதில் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவல் ட்ரை பண்ணதுக்கப்புறம் யூஸ் ஜெல் பேஸ்ட் லீவ் இன் கண்டிஷனர். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஃப்யூஸ் பண்ணுங்க உங்கள் ஹேரை. இல்லை நேச்சுரலி நீங்கள் ட்ரையும் பண்ணலாம். நீங்கள் உங்கள் ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஃபிங்கர்ஸோ இல்லை வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது திருப்பி ஃப்ரிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் கோம்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் வெளியே போகும்போது யூவி ப்ரொடெக்ஷனுக்காக கண்டிப்பாக வந்து ஜோஜோபா ஆர் ஆர்கன் பேஸ்ட் ஆயில் லீவ்-இன் சிரம்ஸ் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் டிப் என்னன்னா, உங்களுக்கு நைட்டு வந்து ஹேர் வந்து ஃப்ரிஸி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணணும்னா, அது பைனாப்பிள் மெத்தடில் நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஃப்ரிஸியாக இருக்கவே இருக்காது.